வணக்கம். நம்ம பகவத்கீதை பயணத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அத்தியாயம் 4ல இருந்து ரொம்பவே ஆழமான ஞான யக்ஞத்தின் பாதையை விளக்குற 5 ஸ்லோகங்களை நாம பார்க்க போறோம். நம்மளோட செயல்களுக்கும் ஆன்மீக அறிவுக்கும் என்ன தொடர்புங்கிறத பகவான் இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சரி வாங்க ஒவ்வொன்னா விரிவாக பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த உலகத்துல நாம தேடுற உண்மையான சந்தோஷம், நிலையான அமைதி இதெல்லாம் எங்க இருக்கு? இது நிஜமாவே சாத்தியமா? வாங்க இதுக்கு பகவான் கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றாருன்னு கேப்போம். முதல்ல பகவான் எதை பத்தி பேசுறாருன்னா யக்ஞம், அதாவது தியாகம். அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழணும்னா அதுக்கு இந்த யக்ஞம் ஏன் அவ்வளோ அவசியம்னு முதல் ஸ்லோகமே நமக்கு தெளிவா விளக்கிடுது. ஸ்லோகம் 31. நாய லோகோஸ்தியஜஸ்ய குதோன்யஹ குருசத்தமா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ரொம்ப சிம்பிள். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எந்த விதமான யக்ஞமும் அதாவது தியாகமும் செய்யாத ஒருத்தருக்கு இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையிலேயே சந்தோஷம் கிடைக்காதுங்கிறார். இங்கேயே சந்தோஷம் இல்லைனா அப்புறம் அடுத்த வாழ்க்கையில மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நேரடியான கேள்வியை வைக்கிறார். வேதங்கள் சொல்லக்கூடிய யக்ஞங்களை நாம சரியா செய்யும்போது நம்மளோட பொருளாதார பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்ல, நம்ம புலன்களும் கட்டுக்குள்ள வரும். படிப்படியா எல்லா பந்தங்கள்ல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். சரி, யக்ஞம் செய்யணும்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா யக்ஞம்னா என்ன? அது என்ன ஒரே ஒரு வகைதானா? இல்லவே இல்ல. ஒவ்வொருத்தரோட இயல்புக்கும் ஏத்தா மாதிரி வேதங்கள் பலவிதமான யக்ஞங்கள சொல்லிருக்கு. வாங்க அடுத்த ஸ்லோகத்துல அத பத்தி பார்க்கலாம். ஸ்லோகம் 32. ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே கர்ம ஜான் வித்ஹிதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யஸ்யே. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? இந்த எல்லா யக்ஞங்களுமே நம்ம செய்யற ஒவ்வொரு விதமான செயல்கள்லேருந்து தான் பிறக்குது. நம்ம உடம்பால செய்யற செயலா இருக்கட்டும், மனசால செய்யறதா இருக்கட்டும், இல்ல நம்ம அறிவால செய்யறதா இருக்கட்டும், ஒவ்வொன்னையும் ஒரு யக்ஞமா மாத்த முடியும். இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டாலே அதுவே விடுதலைக்கான முதல் படிதான். இப்போ நாம இந்த விளக்கத்தோட மைய புள்ளிக்கு வரோம். யக்ஞம் பல வகை இருக்குன்னு பார்த்தோம். ஆனா அது எல்லாத்துலயும் எது சிறந்தது? பகவான் சொல்றாரு, வெறும் பொருட்களை வச்சு செய்யற தியாகத்தை விட ஞானத்தோட செய்யற தியாகம்தான் பல மடங்கு உயர்ந்ததுன்னு. ஸ்லோகம் 33. ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞः பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் பொருள் சார்ந்த தியாகங்கள் இருக்கு, அது நமக்கு சில உலகியல் நன்மைகளை தரலாம். ஆனா இன்னொரு பக்கம் ஞானத்தோட செய்யற தியாகம் நம்மள ஆன்மீக தலத்துக்கு உயர்த்தும். சொல்லப்போனா நம்ம செய்யற எல்லா செயல்களும் எல்லா கர்மங்களும் கடைசியில எங்க போய் முடியுதுன்னா அந்த மெய்ஞானத்துல தான், உண்மைய உணர்றதுல தான் முழுமை அடையுது. இதுதான் எல்லா யக்ஞங்களோடவும் அல்டிமேட் கோல். ஓகே, அப்போ ஞான யக்ஞம் தான் பெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த உயர்ந்த ஞானத்தை அடையிறது எப்படி? சும்மா கிடைச்சிடுமா? அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அதத்தான் கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவா நமக்கு சொல்றார். ஸ்லோகம் 34. தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே தியானம் யானினஸ் தத்வதர்ஷினா. பாருங்க, ரொம்ப தெளிவா 3 ஸ்டெப்ல சொல்றார். உண்மையை உணர்ந்த தன்னை அறிந்த ஒரு ஆன்மீக குருவை நாம அணுகணும். எப்படி? முதல்ல முழுமையான பணிவோட அவர்கிட்ட போகணும். ரெண்டாவதா நம்ம சந்தேகங்களை பணிவான கேள்விகளா கேட்கணும். மூன்றாவதா அவருக்கு சேவை செய்யணும். இந்த 3ஐயும் நாம செய்யும்போது அந்த உண்மையை உணர்ந்த ஞானிகள் நமக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். சரி, இந்த மாதிரி ஒரு குருவை கண்டுபிடிச்சு பணிவா இருந்து சேவை செஞ்சு அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதோட அல்டிமேட் ரிசல்ட் என்ன? அந்த ஞானத்தோட சக்தி எப்படிப்பட்டதுன்னு பகவானே விளக்குறார். ஸ்லோகம் 35. யக்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷாணி த்ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோமயி. வாவ், எவ்வளவு அழகான ஒரு முடிவு பாருங்க. பகவான் சொல்றார், அந்த மெய்ஞானம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ மறுபடியும் இந்த மாதிரி மாயையில சிக்கவே மாட்ட. அந்த ஞானத்தோட வெளிச்சத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் பரமாத்மாவோட ஒரு பகுதிதானோ, இன்னொரு விதமா சொன்னா எல்லாமே எனக்குள்ளதான் இருக்குன்னு நீ பாப்பாய். இதுதான் அந்த இறுதி நிலை. இந்த விளக்கத்தை முழுமையா பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. கியான் கோஷ் ஒரு பன்மொழி சேனல். நாங்க இங்க ஆங்கிலம், இந்தி, மராட்டி,
தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி, பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல மொழிகள்லயும் கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். எங்களோட ஒரே நோக்கம் சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கிறது தான். நம்ம சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, சௌந்தரிய லஹரி, லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்களோட கதைகள், ஆதிசங்கரரோட தெய்வீக வரலாறுன்னு பலவிதமான தலைப்புகள்ல தினமும் பதிவுகளை நீங்க பார்க்கலாம். எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கியான் கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி பதிவுகள் உங்களை வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை லைக் பண்ணி உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார் கூடவும் பகிர்ந்துக்குங்க. வாங்க, சனாதன தர்மத்தோட ஒளிய நாம எல்லாரும் சேர்ந்து இன்னும் பிரகாசமா ஒளிர செய்வோம்.